என்ன இங்கே ஒரு நதர்ஷா பள்ளிவாசல், அந்த நதர்ஷா பள்ளிவாசலோட நிர்வாகி எனக்கு ஃபோன் பண்ணார். நான் இங்கே வந்தப்போ அவர் என்ன சொன்னார்னா, சார் வக்கப் போர்டுக்கு வந்து எங்கள் பள்ளிவாசலும் சொந்தம்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறாங்க, நாங்கள் இந்த வக்கப் போர்டு வர்றதுக்கு முன்னாடிலேருந்து நாங்கள் இருக்கோம், அதனால் உங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம், அதனால் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டாங்க. அதுக்காக இந்த வக்கப் போர்டு திருத்த சட்டமானது கொண்டு வரப்பட்டது. இப்போ இவங்க உடனே என்ன கேட்குறாங்க, அது எப்படி நான் முஸ்லீம்ஸ் எல்லாம் வக்கப் போர்டில் இருக்கலாமான்னு. அது கொண்டு வந்தது யார்? சோனியா காந்தி தானே. அன்டானியா மைனோன்னா புரியுமா உங்களுக்கு? சோனியானா புரியுமா? அந்த சோனியா காந்தியும் கருணாநிதியுமா சேர்ந்து 2013 கொண்டு வந்த திருத்தம் தான் நான் முஸ்லீம்ஸ் கேன் பி டொனார்ஸ் ஃபார் வக்கப்னு. இப்போ நான் என் நிலத்தை ஒருத்தர் கொடுக்குறேன்னா அதில் ட்ரஸ்டியாக நான் இருப்பேன மாட்டேன்னா? அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க நான் முஸ்லீம்ஸ் கேன் பி மெம்பர்ஸ் ஆஃப் வக்கப் போர்டுன்னு. அது அப்படியே கண்டினியூ ஆகுது. இப்போயே உங்களுக்கு வலிக்குது, 2013 வலிக்கலை.